நீங்க ஒரு இன்டர்நெட்ல நீங்க ஒரு வைஃபை கனெக்ட் பண்றோம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனா வைஃபை கனெக்ட் ஆகுது. இந்த டவர் அந்த ரேஞ்ச் எல்லாம் சொல்றா மாதிரி அந்த நாட்கள் எப்படி பார்த்தோம்னால் இந்த நாட்கள்ல நம்ம சாஸ்திரம் வந்து கணக்கு பண்ணிருக்கா. ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம சுத்தி நிறைய இருக்குங்க ஐயா. நமக்கு தெரிஞ்சது சூரியனுடைய வெளிச்சம் படுறது நம்ம சொல்றோம், சந்திரனுடைய குளிர்ச்சி படுறது நம்ம சொல்றோம். இது மாதிரி பல கிரகங்களுடைய ஒரு சூழ்ந்துதான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒண்ணுமே இல்ல, நான் தனியா இருக்கேன்னு யாராவது சொன்னா அவளுக்கு முழுமையா தெரியல. அப்ப இந்த தாக்கங்களில் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா அப்ப நமக்கு என்னன்னா சிவபெருமானை வழிபடுவதுதான் வழி. அப்ப இந்த விரதங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாசத்துல சொல்லியிருக்கா. நிறைய விரதங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். அதுல மற்ற விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் கூட இது சிவபெருமானை நோக்கி இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு பேர். நான் ஏன் மகா சிவராத்திரினா வேற சிவராத்திரி இருக்கானா இருக்கு. தாயார்கிட்ட சமைச்சு வைக்கிறா, நீ அங்க போய் சாப்பிடலான்னு சொல்றா, இல்ல என்னால முடியலன்றோம். முன்னாடி வந்து வைக்கிறா, அதுவும் சாப்பிட முடியாதுன்றோம். தாயார் ஊட்டி வாயில ஊட்டிட்டா அது மாதிரி மகா சிவராத்திரி என்பது தாயார் நமக்கு அன்புடன் அந்த அன்னத்தை ஊட்டுவது போல.